முப்பெரும் விழாவாக புதிதாக சென்னையை 4 மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு. நம்மளது கிழக்கு மாவட்டமாக பிரிச்சு இன்னைக்கு முதல் கூட்டமா நடத்திட்டு இருக்கோம். இங்க வந்திருக்கோம் அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. இப்போ நம்மளுடைய அடுத்தடுத்த இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பல்லாவரத்துல இருந்து நம்ம சங்கம் ஒன்னாவே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சமுதாய மக்கள் அனைவரும் ரொம்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கு. அதை இப்போ எல்லாருமே உணர்ந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்ல எல்லாருமே வர்றாங்க. அதுல முதல்ல நமக்கு இங்க பல்லாவரத்துல வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா நன்றியை சொல்லணும். எல்லாரும் ஒரே இதுல ஒரே வலிமையோட இருக்கணும் தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அதை முதல் துவக்கமா இங்கிருந்து துவங்கியிருக்கோம். அதை தமிழ்நாடு ஃபுல்லாவே செயல்படுத்தி ஐயா அவர்கள் மேலும் சிறப்பாக செய்வாங்கன்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம், நம்புவோம். மிக்க நன்றி, வணக்கம். மேற்கு மாவட்ட தலைவர் திரு டி இளஞ்செழியன் உடையார் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். காஞ்சிபுரம், அதாவது சேலம் கிழக்கு மாவட்டம் மற்றும் சோழிங்கநல்லூர் வட்டத்தின் சார்பாக வருகை புரிந்திருக்கின்ற அனைவரையும் வணங்கி, நேரத்தின் தன்மை கருதி இந்த சோழிங்கர் வட்டத்தின் சார்பாக சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் பார்த்தவன் என்கின்ற உணர்வோடு வரவழைத்து பெருமை சேர்ப்பதை பெருமையாக கருதுகின்றோம். பல இடங்களிலே கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது வயதானவர்கள் அல்லது பெரியவர்கள் மட்டும் வருவார்கள். இங்கே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பமாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதும், அதுவும் பார்த்தவன் என்கின்ற உணர்வினை வருங்கால சந்ததியிடம் அந்த உணர்வை தூண்டுவதும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதே போல இந்த சோழிங்கநல்லூர் வட்டம் எப்போதுமே ஒரு முன்னோடியாக +2 10ல் அதிக மார்க் பெற்றவர்கள் அல்லது பரதநாட்டியம் இது போன்ற திறமைகள் உள்ளவர்களை அவருடைய திறன்களை வளர்த்தல், அதே போல திறமையாக செயல்படுவர்களை அங்கீகரித்தல் என்கின்ற வகையிலே பல்வேறு விதமான முன்னோடியான நிகழ்ச்சிகளை சிறப்பாக மேற்கொண்டு ஒரு முன்மாதிரியான வட்டமாக செயல்பட்டு வருகின்றீர்கள். அதிலும் குறிப்பாக பெண்கள் அதிக அளவிலே பங்கேற்று அல்லது ஆணுக்கு இணையாக பெண்களும் பங்கேற்று சிறப்பாக செயல்படுவது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஆக படித்தவர்கள் அதிகம் உள்ள இந்த வட்டத்திலே அனைவரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பார்க்ககுல சொந்தங்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த குடும்ப விழாவிலே பங்கேற்பதை பாராட்டி பெருமை அடைகின்றோம். அதே போல இந்த தருணத்திலே பொதுக்குழுவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த, மிக முன்னோடியான தீர்மானங்களை நிறைவேற்றிய, அதே போல ஒரு புதிய உத்வேகத்தோடு பொதுக்குழுவை செயல்படுத்தி பெருமை சேர்த்த அன்பிற்குரிய பண்பாளர் பாண்டரங்க உடையார் அவர்களுக்கும், அதே போல பொருளாளர் மற்றும் இந்த மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே பாராட்டி பெருமை அடைவதிலே பெருமை அடைகின்றோம். அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் வருங்காலத்தில் அல்லது இன்றைய காலத்திற்கு தேவையான உகந்த சிறந்த படிப்புகளை தேர்வு செய்து படித்து ஒரு முன்னோடியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் என்று சொல்வார்கள். அதாவது கன்வென்ஷனலாக ஒரு BA படித்தோம், ME படித்தோம் அல்லது BE படித்தோம் என்று இல்லாமல், அல்லது CA அல்லது AI தொடர்பான படிப்புகள் அல்லது அது தொடர்புடைய இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற படிப்புகளை தேர்வு செய்து நல்ல கல்லூரியில் சேர்ந்து நல்லதொரு வேலை வாய்ப்பை பெற்று நமது சொந்தங்கள் எல்லாம் ஒரு முன்னோடியான நிலையிலே வளர வேண்டும் என்று இந்த தருணத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுவும் குறிப்பாக இன்றைய தினத்திலே நீங்க செய்தித்தாள்களில் எல்லாம் பார்ப்பது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்பது பெரிய அளவிலே இருக்கிறது. ஆகவே நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய டீனேஜ் கேர்ள்ஸ், அதாவது வளர இளம் பருவ பெண்களிடையே குட் டச் அண்ட் பேட் டச் என்று சொல்லக்கூடிய எது சரி எது சரியான தொடர் இல்லை என்பதனை தயவு செய்து தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த தன்னம்பிக்கையோடு அந்த குழந்தைகள் வளர்வதற்கு துணை புரிய வேண்டுமாய் இந்த தருணத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் சோசியல் மீடியாவை முறையாக பயன்படுத்துமாறும், அதாவது இன்றைய குழந்தைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் உடனே ஒரு வீடியோவை கொடுத்து வாட்ஸ்அப்பை கொடுத்து அமைதியாக்கிறோம். அது மாதிரி இல்லாம ஸ்கிரீன் டைம் என்று சொல்லக்கூடிய அறையிலே ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு என்று ஒரு கட்டுப்பாடை விதித்து அந்த குழந்தைகள் வீடியோவை அல்லது யூடியூபை பார்ப்பது ஒரு கட்டுப்பாட்டு கொண்டிருக்கக்கூடிய வசத்திலே நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டுமாய் இந்த தருணத்தில் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த பல்லாவரம் கிளையின் சார்பாக இங்கே இணைந்திருக்கின்ற நமது அனைத்து சொந்தங்களையும் வருக வருக என்று வரவேற்று
அதே போல பார்த்தவன் போரத்தினை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். ஆக இணைந்து செயல்படுவோம், வெற்றிகளை குவிப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், நல்வாழ்த்துக்கள். ஒரு சிறிய வேண்டுகோள், அனைவரும் அமைதி காக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட மண்டல தலைவர் திரு JN நடராஜன் உடையார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சிவகாஞ்சி அவர்களுக்கும் பெருமாளுடையார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை விடுவிக்கிறேன். வாங்க நமக்கு அப்புறம் போட்டுக்கிறோம். 11ஆம் வகுப்பு படிக்கும் கிருஷ்ண பிரசாத் பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேச உள்ளது. தமிழை வணங்குவது வழக்கம், அதுவே என் பழக்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம், இதுவே என் உரையின் துவக்கம். என் பெயர் மா கிருஷ்ண பிரசாத். நான் 11ஆம் வகுப்பு ஆபிரிவில் பகிர்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக நான் தாய்மொழியின் தமிழை பற்றி பேசி வந்த நான் சமுதாயத்தில் இருக்கும் ஏற்ற தாழ்வுகளை பற்றி உங்களுக்கு புரியும்படி சொல்வதுதான் ஒரு பேச்சாளரின் சிறப்பு. அதுபோல் நம் தாய்மொழியை பற்றி பேசியது போதும் என்றும் இந்த வருடம் உங்களுக்காக ஒரு புது வகையான தலைப்புடன் உங்களை உணர வைக்க வந்துள்ளேன். நான் இப்போது உங்கள் முன் பெண்களின் முன்னேற்றம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். மங்கையராய் பிறந்திடவே நல் மாதவம் செய்திடல் வேண்டும். அக்கூற்றிருக்கிறங்க நல் மாதவம் செய்து மங்கையராய் பிறந்த உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண்கள் இடைக்காலத்தில் யார் சொல் பேச்சை கேட்டோ என்று தெரியவில்லை. பெண்களுக்குள் பெண்களை அடிமைத்தனப்படுத்திக் கொண்டு அடிப்படையில் அழைத்து தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அதற்கு அவர்களே போராடி அவர்களது உரிமைகளையும் பெற்றுக் கொண்டார்கள். ஏன் மார்ச் 8 நாம் அனைவரும் உலக பெண்கள் தினமாக கொண்டாடுகிறோம் என்று தெரியுமா? நியூயார்க்கில் 15,000 பெண்கள் தங்களது உரிமைக்காக போராடினார்கள். அதில் உயிர் பிழைத்ததோ கொஞ்சம் பேர் தான். பெண்கள் என்றாலே பொறுமை என்பதுதான் அந்த காலத்தில் இருந்தது. அந்த பொறுமையை போட்டு உடைத்து விடுங்கள். பொறுமையோடு இருந்ததால் தான் மண்டோதரி தன் வாழ்க்கையை துளைத்தார். கம்பராமாயணம் நம் அனைவருக்கும் தெரியும். அதில் வரும் முக்கிய பாத்திரம் தான் மண்டோதரி. மூக்கை எழுந்த சூர்பனகை சூழ்ச்சி நெருப்பை பற்ற வைத்து ராவணன் சிந்தையில் சீதையை விதைத்தாலே எல்லாம் மறந்து தங்கை வருணித்த மங்கையை மட்டும் மறக்க முடியாதமாய் மதிக்கற்று நின்றானே ராவணன். அப்பொழுதாவது மண்டோதரி மற்றவர்களின் மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது என்று வாய்த்திருந்து பேசியிருக்க வேண்டும். அவ்வளவு ஏன் அனுமன் தன் மகனான அங்க குமாரனை தரையோடு தரையாக தேய்த்து கொன்றானே, வயிற்றை பிசைந்து நின்றாலே அப்பொழுதாவது போதும் இந்த பாவங்கள் என்று பொங்கி எழுந்து அவள் பேசியிருக்க வேண்டும். இத்தனை காலம் பொறுமையோடு இருந்ததற்கு பிறகு மண்டோதரி கம்பரிடம் கேட்கிறாள், ஒப்பற்ற ஒழுக்கத்தோடும் பொறுமையோடும் என் பாத்திரத்தை படைத்தது என் பிள்ளைக்கு ஒப்பாரி பாடத்தானா என்று. மறுபக்கம் பார்த்தால் நம் கண்ணகி தன் கணவனின் அநீதி, பாண்டிய மன்னனின் அநீதி தீர்ப்பால் தன் கணவனின் உயிர் பிரிந்தது. அவள் கோபத்தால் சீறி எழுந்தாள். பாண்டிய மன்னனின் அறைக்குள் தலைவிரி கோலத்துடன் சென்று உனக்கு எதற்கு இந்த வெண்குடை என்று கேட்ட கேள்வியிலே சரிந்து விழுந்தான் மன்னன். இதை உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன் என்று தெரிகிறதா? பொறுமையோடு இருக்க வேண்டிய இடத்தில் பொறுமையோடு இருங்கள். உங்களது உரிமைகளுக்கு நீங்கள் தான் போராட வேண்டும். மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடாது என்பது முதுமொழி. நாம் அதை பிடுங்க வேண்டும். உங்களுக்கு தேவையான உரிமைகளை நீங்கள் கேட்டுதான் வாங்க வேண்டும். இங்கு யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். அது மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் சுமார் 86 பெண்கள் பாலியல் பலாத்காரத்தால் கொல்லப்படுகிறார்கள். இதற்கு காரணம்
காரணம் யார்? உங்கள் ஆண் குழந்தைகள் தானே. ஏன் பெண் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி தர வேண்டும்? தெருவில் பாம்பு போகிக் கொண்டிருக்கிறது என்றால் குழந்தைகளிடம் தானே சொல்கிறோம் பாம்பை சீண்டாதே என்று. பெண்கள் பாவம் பொறுமையோடு தங்கள் தெருவில் கூட நடக்க முடியாத சூழ்நிலை இந்தியாவில் இருக்கிறது. உங்கள் ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். குட் டச் பேட் டச் என்றெல்லாம் சொல்லித் தர வேண்டாம், டோன்ட் டச் என்று சொல்லிக் கொடுங்கள். குட் டச் பேட் டச் எல்லாம் வேண்டாம், டோன்ட் டச் என்று சொல்லிக் கொடுங்கள். அதுவே போதும். எங்கள் பெண்கள் இன்று தெருவில் நிம்மதியாக நடக்கிறார்களோ அப்போதுதான் இந்தியா வல்லரசாகும். இத்தனை ஆண்கள் வைரம் போல் உட்கார்ந்திருக்கும் போதும் ஒரு பெண் மாணிக்கம் மாறி உட்கார்ந்திருக்கும் அந்த அழகை பாருங்கள். பெண்களாகிய நீங்கள் கல்வி மட்டும்தான் உங்களுக்கு. சில பெண்கள் தங்களுக்கு கல்வி வேண்டாம், நகைதான் வேண்டும் என்று கூறுவது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. உங்கள் பெயருக்கு பின்னால் நீங்கள் படித்த பட்டம் தான் வரும், உங்கள் நகை அல்ல. எடுத்துக்காட்டுக்கு உங்கள் பெயருக்கு பின்னால் BA MA என்றுதான் வருமே தவிர உங்கள் நகையோ உங்கள் சொத்தோ வருவதல்ல. பெண்களை உங்களுக்கு தேவையானதை நீங்களே பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். புகழ்வீரன் அடிப்படை சட்டத்தை பற்றி பேச உள்ளார். சொல்றேன். ignorance of law is no excuse. அப்படின்னா எனக்கு ஒரு லா தெரியலனா நான் அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. இப்ப பைக்ல போறோம், ஹெல்மெட் போடாம போலீஸ் பிடிச்சி 1000 ரூபாய் ஃபைன்ன்றாங்க. நீங்க அங்க போய் சொல்ல முடியாது ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபாய் ஃபைன்னு அங்க போய் சொல்ல முடியாது. இதே மாதிரி துபாய் சிங்கப்பூர்லாம் சும்மா அங்க இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்ல உச்சா போனாலும் திட்டுவாங்க, ஜெயில போடுவாங்க. அங்க போய் நீங்க சொல்ல முடியாது அங்க இந்தியா இது எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு நீங்க அங்க போய் சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக் அமெண்ட்மெண்ட் பில் 2006 படி டிரைவ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டீங்கன்னா அதே நாள்ல திருப்பி கட்ட தேவையில்லை. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 படி 100 ml பிளட்ல 30 mg ஆல்கஹால் இருந்தாலும் போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ட்ரிங்க் பண்ணிட்டு ஏதாவது ஆக்சிடென்ட் பண்றோம்னா நம்ம இன்சூரன்ஸும் கிளைம் ஆகுது. அதே மாதிரி அவங்களுக்கு பெயில் இல்லை, டைரக்டா ஜெயில் தான். நெக்ஸ்ட் செக்ஷன் 128 என்ன சொல்லுதுன்னா நம்ம டிரைவ் பண்ணும்போது போலீஸ் நம்ம கீயை எடுத்தாங்கன்னா அது ஒரு இல்லீகலான விஷயம், அவங்க மேல லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம். நெக்ஸ்ட் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 என்ன சொல்லுதுன்னா கேர்ள்ஸ் போலீஸ் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஈவினிங் 6 o'clock மார்னிங் 6 o'clock வரைக்கும் கேர்ள்ஸை போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கக்கூடாது. அதே மாதிரி இமெயில் இல்ல கேர்ள்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் போக பயந்தாங்கன்னா லெட்டரோ இல்லைன்னா இமெயிலோ கமிஷனருக்கே போட ரைட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பிரெக்னன்சி டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட் படி ஒரு ஆஃபீஸ்ல ஒரு லேடி வேலை செய்யறாங்கன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா அவங்களோட சேலரியோ இல்லைன்னா அவங்க வேலையை விட்டு தூக்குறதோ அப்படி பண்ணக்கூடாது. ஒருவேளை அப்படி பண்ணாங்கன்னா அவங்க மேல லீகலா ஆக்ஷன் எடுத்து அந்த ஹெட்டை ஆஃபீஸோட ஹெட்டை 1 year ஜெயில போடணும். நெக்ஸ்ட் இந்தியன் பீனல் கோட் ஆக்ட் படி இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே எஃப்ஐஆர் போட ரைட்ஸ் இருக்கு. ஒருவேளை போலீஸ் எஃப்ஐஆர் போட மறுத்தாங்கன்னா அவங்களையும் லீகலா ஆக்ஷன் எடுத்து ஜெயில போடலாம் 6 months 1 year வரைக்கும். நெக்ஸ்ட் சிட்டிசன் கான்ஸ்டிடியூஷன் லா படி நம்ம குக் பண்ணிட்டு இருக்கும்போது கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னா அந்த கேஸ் என்ஜினி நம்மளுக்கு 50 lakhs தரணும். தர மறுத்தாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு ஒரு காப்பி கொடுக்கணும். அவங்க 50 lakhs தந்தே ஆகணும். நெக்ஸ்ட் இந்தியன் சாராய் ஆக்ட் படி நம்ம ஹைவேல போறோம், ஒரு ஹோட்டல் நிப்பாட்டி நம்மளுக்கு ரெஸ்ட் ரூமும் தண்ணியும் ஃப்ரீயா தரல அப்படின்னா அதுவும் நம்ம அவங்க மேல லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்ச சில ஆக்ட்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு
இரவு பகல் பாராமல் கடினமாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்ற மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கும் தருணம். முதலில் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை நினைவு பரிசு பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். சுஷ்மா, டாட்டர் ஆஃப் சுரேஷ்குமார். அடுத்ததாக மோதில் அருண், சன் ஆஃப் ஜி சாமிநாதன். அடுத்ததாக ஆர்பி தர்ஷினி, டாட்டர் ஆஃப் ராஜா. எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நோ பண்றேன். ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட் இயர் வந்துட்டு ஐ ஸ்போக் அபவுட் டாபிக் ஹவ் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் பேட். அதேதான், டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் கிட்ஸ். ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க. என் பேரண்ட்ஸ் வந்துட்டு இது பண்ணல. ஸோ சின்ன வயசுல இருந்தே டியூஷன் அனுப்பிச்சு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ண போறது இல்லை. Let them mature, and then let them choose their own things. Thank you. அடுத்ததாக 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை நினைவு பரிசு பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். சுபஸ்ரீ, டாட்டர் ஆஃப் சதீஷ்குமார். தலைவர் அவர்கள் பரிசு வழங்குவார். அவர் சந்தோஷ் வந்து இந்த வருஷம் சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஒரு சீனியர் சிஏ ஜூனியர் சிஏ கௌரவிக்கிறார். வாழ்த்துக்கள் சந்தோஷ். சோழிங்கநல்லூர் வட்டத்தின் கௌரவ ஆலோசகர் முனைவர் திரு பி சோமு உடையார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அவர்கள் வினாடி வினா போட்டியை நடத்துவார்கள். குமாரசாமி ஐயா அவர்களாலும் வெள்ளையூர் துரைசாமி உடையார் அவர்களாலும் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு தசாப்தங்களை கண்டு அருணாச்சல உடையார், NPV ராமசாமி உடையார், TR லட்சுமி உடையார் மற்றும் சவுந்தரராஜ மூப்பனார் போன்ற பெரியவர்களால் வழி நடத்தப்பட்டு தமிழகத்திலே பதிவு பெற்ற 148 ஜாதி சங்கங்களில் நூற்றாண்டை கடந்த ஒரே சங்கம் நமது தமிழ்நாடு பார்க்க சங்கம். அந்த சங்கத்தை இன்றைக்கு வழிநடத்தி செல்லும் நமது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய, இன்னும் சொல்ல போனால் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன் ஆனால் வந்த சண்டையை விட மாட்டேன் என்று கூறும் நமது தலைவர் அவர்களை வழிகாட்டுதலோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சங்கத்திற்கு வந்து இருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நான் இங்கு பாலவாக்கத்தில் இருக்கின்றேன். எனது வீட்டு அருகே உங்களுக்கு எல்லாம் மிகவும் அறிமுகமான திரு பொன் மாணிக்கவேல் IAS IPS அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் நான் அந்த வழியாக சென்று கொண்டிருக்கும் போது வணக்கம் ஐயா என்று, தம்பி நீங்க யாருன்னு கேட்டார். உடனடியே என்னுடைய அடையாளத்தை சொல்லணுங்கிறதுக்காக என்னை இந்த வரதராஜ் IPS மற்றும் DK ராஜேந்திரன் IPS அவங்கெல்லாம் எங்களுக்கு சொந்தக்காரங்க. தம்பி நீங்க பார்க்க உடையாரா அப்படின்னாரு. ஆமாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதியிலேயே பெஸ்ட் சாதின்னு நான் சொன்னேன்னா அது தமிழ்நாடு பார்க்கவன் தான்.
நீங்க உங்களுடைய வரலாற்றை படிச்சு பாருங்க. ராஜேந்திர சோழன் முதற்கொண்டு செம்பியன் மாதேவி முதற்கொண்டு அத்தனை வரலாற்றை நீங்க படிச்சு பாருங்க. உங்களுடைய ஜாதியினுடைய அருமை தெரியும்னு சொன்ன பொன்மாணிக்கவேல் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறார். சரி, இப்போ வருவோம். நம்ம இந்த சங்கத்துக்கு இப்ப நான் நேட்டிவ் பிளேஸ் சொன்னோம்னா ராசிபுரம் பக்கத்துல புதுப்பாளையம் என்ற கிராமம். அந்த கிராமத்துல இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் காட்டுல எல்லாம் பெரிய பெரிய பங்களாவா இருக்குது. தனித்தனியா ஒரு ஃபேர்லாட்ஸ் மாதிரி ஒரு சில வீடுகள்லாம் நல்லா இருக்குது. அதுக்கு காரணம் என்ன என்று நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது, படிச்ச பசங்க வேலைக்கு சேர்ந்து நம்ம ஜாதி பசங்களை மறுபடியும் கூட்டி போய் வேலைக்கு சேர்த்துறாங்க. அது போல நம்ம யாரெல்லாம் ஒரு உதவி செஞ்சு நம்மளோட சமுதாயத்தை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உதவி செய்யணும். இப்ப சமீபத்தில் பேஸ்புக்ல கூட பார்க்கும்போது ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க, நம்மளுடைய பசங்களுக்கு நீங்க கைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதை செய்து கொண்டிருக்கேன், இப்பவும் செய்வேன். சரி, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நாம் பார்க்கவன் என்ற உணர்வோடு நம்ம இருப்போம். இப்போ ஒரு பார்க்கவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைச்சுக்க. புதுசா அடுத்த வருஷம் இந்த புது மாவட்டத்துக்கு நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறதுனால அவங்களால ஓஎம்ஆர், ஈசிஆர், சோழியம் எங்க இருந்தாலும் அவங்களையும் கொண்டு இந்த சங்கத்துல சேர்த்து மேலும் உறுப்பினர்களை பெருசாக்கி ஐயா அவருடைய செல்ல பிள்ளையா விளங்குற சோழிங்கநல்லூர் வட்டம் தமிழ்நாடு கிழக்கு மாவட்டம் இருக்கிறதுலே பெஸ்ட் மாவட்டம் சென்னை கிழக்கு மாவட்டம். ஏன்னா கிழக்கு தான் முதல்ல உதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற மாவட்டம் முதல் முறையா உதிச்சிருக்கு. சரி, இப்போது உங்கள் அனைவருக்கும் ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நான் எல்லாத்தையும் நடத்துறேன். நானு இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லாம் தயவு செஞ்சு கவனிங்க. நான் மத்திய அரசாங்கத்துல விஞ்ஞானியா பணிபுரிஞ்சேன். அப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்றேன். அதாவது இந்திய பாதுகாப்பு நிறுவனம் நான் விஞ்ஞானியா இருக்கும்போது என்னை கூட்டிட்டு போனாங்க ஒரு இடத்துக்கு. நீங்க ஒரு 2 பேர் போனோம். அந்த இடம் இப்ப ஒரு இடத்துல இருக்கு. ஆனா அந்த இடத்துல நான் என்னுடைய எத்திக்ஸ் படி நான் சொல்லக்கூடாது. இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறையில அக்னி, பிருத்திவி, நாக், பிரம்மோஸ், ஆகாஷ் போன்ற பலவிதமான ஏவுகணைகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டி போனாங்க. அது உங்களில் ஒருவனாகிய எனக்கு அந்த இடத்த பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதனுடைய அண்டர் கிரவுண்ட்ல அந்த ஏவுகணைகளை தேக்கி வைக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அது தேக்கி வைக்கக்கூடிய தரைகள் ஒரு இஎஸ்டி ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃப்ளோர். அந்த ஃப்ளோர் இருக்குதான்றத பார்க்கறதுக்காக என்ன கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த ஏவுகணைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களில் ஒருவனாகிய எனக்கு கிடைச்சது. அதனுடைய முதல் கேள்வி, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ICBM என்று சொல்லக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதனுடைய பெயர் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? அக்னி, பிருத்திவி, நாக், ஆகாஷ். தவறு. சரி, முதல் கேள்விக்கு நானே பதில் சொல்கிறேன். அக்னி 5 என்பது இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். ஓகே. அடுத்தபடியாக அடுத்த கேள்வி, வானவில்லில் 7 நிறம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தவர் யார்? Who found out there are 7 figures? வானவில்லில் 7 நிறங்கள் இருப்பதை கண்டுபிடித்தவர் யார்? கம் ஐயா வாங்க, பரிசு கொடுங்க. ஐசக் நியூட்டன் என்பவர் தான் வானவில்லில் 7 நிறம் இருப்பதை கண்டுபிடித்த முதல்வர். தெரிஞ்ச கேள்விதான். இப்ப சமீபத்தில் கூட அதனுடைய இது வந்திருக்கு. 3 விண்வெளி வீரர்கள் இதுவரை விண்வெளிக்கு இந்தியாவிலிருந்து சென்றிருக்கிறார்கள். 3 பேரையும் யாராவது சொல்ல முடியுமா? இந்திய வம்சாவளி. நோ. நீல் ஆம்ஸ்ட்ராங் நோ. கல்பனா சாவ்லா பிறகு சரி, 3 பேரையும் சொல்லி இருக்கிறார்கள். மிக்க நன்றி. அவருக்கு ஒரு பரிசு கொடுங்க. அடுத்தபடியாக இப்ப லேட்டஸ்டா போனது சுபான்ஷி சுக்லா. விண்வெளிக்கு சென்றது கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ், ராகேஷ் சர்மா என்று கூறிய அவருக்கு இந்தியாவில் மிகப்பெரிய எந்த அவார்டு? லிட்டரேச்சர் அவார்டு. யாரா சொல்லுங்க. சரி, ஞானபீட அவார்டு சொல்லுமா? நோ, ஞானபீட அவார்டு. வேற
வெர்மி கல்ச்சர் என்பது மண்புழு வளர்த்தல். சரி, அடுத்தபடியாக அடுத்த கேள்வி. ஐசக் ஐன்ஸ்டைன் வந்து நோபல் பரிசு பெற்றது எந்த தியரிக்காக? ஐன்ஸ்டைன் ரிலேட்டிவிட்டி, சார்பியல். எஸ், கம். யார் அது பையனே சொல்லி கொடுத்தாங்க. சரி, பரவாயில்ல. அவருடைய ஆவலை பாராட்டும் விதமாக ஐன்ஸ்டைன் நோபல் பரிசு பெற்றது the theory of relativity. இந்த theory of relativity அப்படின்னு சொல்றது எப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன். theory of relativity னா என்னன்னு சொல்லிட்டு, நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு லைட் இருக்குது, அந்த லைட்டை சுத்தி வந்து ஒரு ஈ சுத்துது. ஆனா நமக்கு பார்க்கும்போது வந்து அந்த ஈ வந்து வட்டம், வெளியே இருந்து பார்க்கும்போது அது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கு. this is theory of relativity. சரி, கூடைப்பந்து பேஸ்கெட் பால் டீம் எத்தனை பேர் விளையாடுவாங்க? யாரா ஒருத்தர் சொல்லுங்க, கை தூக்குங்க. ஐயா சொல்லுங்க. ஒன் டைம் ஒரு யாரா ஒருத்தர் சொல்லுங்க. 5 சரியான விடை. கூடைப்பந்து விளையாட்டில் 5 பேர் விளையாடுவார்கள். மத்திய அரசினுடைய சின்னம் வந்து தர்ம சக்கரம். அது இந்த அசோக எம்பளம் சொல்லுவாங்க. இந்த அசோக எம்பளத்துக்கு கீழே 2 விலங்குகள் இருக்கும், அனிமல்ஸ். அசோக எம்பளத்துக்கு கீழே இருக்கிற 2 அனிமல்ஸ் என்ன? நீங்க சொல்ல ஒரு பரிசு தான். அசோக எம்பளத்துக்கு கீழே இருக்கிற 2 விலங்குகள் பெயர் என்ன? Horse and bull. பாராட்டுக்கள். பாப்பாவுக்கு பாராட்டுகள். இந்த பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்த பெற்றோருக்கும் பாராட்டுகள். அன்பு சொல்லுங்க. நானும் இவரும் வந்து சங்கத்துல 1977 இருந்து 46 ஆண்டுகளாக தமிழ்நாடு பார்க்கக்குள்ள சங்கத்துல நாங்கெல்லாம் சேர்ந்து பணியாற்றி கொண்டு வருகிறோம். சீனியர் போஸ்ட் மெம்பர். முதலாக நான் சங்கத்துல பார்த்தது 1977 தேவநாய பாவாணர் அரங்கத்தில் நடந்த பார்க்கக்குள்ள சங்கம். அங்க சந்திச்சு 1977 இருந்து நாங்க இருக்கிறோம் இதுல. நன்றி. சிவப்பு ரத்த அணுக்கள் குறைவதால் உண்டாகும் நோய் என்ன? எந்திரிச்சு பதில் சொல்லுங்க. அம்மா நீங்க பதில் சொல்ல பரிசு வாங்கிட்டீங்களா? பரிசு வாங்கினது பதில் சொல்லாங்க. அனீமியா. கம். அவருக்கு சொல்லிக் கொடுத்த பெற்றோருக்கும் வாழ்த்துக்கள். ரத்த அணுக்கள் குறைவாக இருந்தால் ஏற்படும் நோய் அனீமியா. ரொம்ப அனீமிக்கா இருக்காருன்னு சொல்லுவாங்க. பெற்றோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ டைம் எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு மாறிட்டே போகும். துபாயில ஒரு டைம், லண்டன்ல ஒரு டைம், இந்தியாவில் ஒரு டைம், டைம் மாறிட்டே போகுது. இந்தியாவில் இருக்கிற இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் உடைய ரெஃபரன்ஸ் எந்த ஊர்? அகமதாபாத். கம் 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 கம். அகமதாபாத் என்பதுதான் இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம் ரெஃபரன்ஸ். அகமதாபாத் என்பதுதான் இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம் உடைய ரெஃபரன்ஸ் ஊர். தேங்க்யூ. சரி, இப்ப எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து ஐடி ஃபீல்ட்ல ரொம்ப எல்லாம் பிரபலம் ஆயிட்டீங்க. இந்த வடிவேலு சொல்ற மாதிரி சொல்றேன், www. அந்த www என்பது என்ன? எல்லாருக்கும் மதிய உணவு பிரியாணி வழங்கப்படும். அனைவருக்கும் மதிய உணவு பிரியாணி வழங்கப்படும். சரி, அடுத்தது கம்ப்யூட்டர். URL என்பது என்ன? URL எடுத்து URL தேடுறீங்கல்ல? ரொம்ப நன்றிமா. உட்காருங்க. ஏற்கனவே பரிசு வாங்கியிருக்கா? யூனிஃபார்ம் ரிசர்ச் லொக்கேட்டர். யாருமா?
நீ பரிசு வாங்கிட்டல்லமா? சரி வா, கையில பரிசு வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி கையில பரிசு வச்சிருக்காங்க, அதனால தான் சொல்றேன். யூனிஃபார்ம். சரி வாங்கம்மா, வா வா, பரிசு இருக்கு. இல்ல இல்ல, யாரு சொன்னாங்க? நீங்க சொன்னீங்களா? குழந்தை கொடுத்துடலாம் அவங்க. சரி வாங்க, வாமா வாங்க வாங்க. URL என்பது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். சரியான பரிசு. வாங்க. Thank you. இது வந்து இது பரிசுக்காக மட்டும் இல்ல, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தட் இஸ் கால்ட் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். Thank you சார். அப்புறம் கம்ப்யூட்டரை வந்து அடுத்த கேள்வி. Thank you. கம்ப்யூட்டர் வைரஸ் தாக்கிடுச்சுன்னு சொல்றோம். வைரஸ் தாக்கிடுச்சுன்னு சொல்றோம், கம்ப்யூட்டர் வைரஸ் தாக்கிடுச்சுன்னு. அந்த வைரஸ் என்பது கம்ப்யூட்டர் என்னவை குறிக்கும்? வைரஸ் என்பது வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் அண்டர் சீஸ். வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் அண்டர் சீஸ், VIRUS. அது பேர் தான் வைரஸ். மற்றபடி உடம்புல வர்றது வேற வைரஸ். ஓகே, அடுத்தது which country is known as land of festival? திருவிழாக்களின் ஊர். திருவிழாக்களின் ஊர். நாடு. நாடு நோ, இந்தியா தான் திருவிழாக்களின் ஊர். சரி, நிறைய கேள்வி டஃப் ஆயிடுச்சா? பரீட்சை எழுதுறதுல anybody OMR sheet? Yes, come. வாங்க. சொல்லுங்க. வாங்க. திரு ஸ்ரீதர் நெதர்லாண்ட்ஸ்ல படிப்பிருந்துகிட்டு சென்னைக்கு வந்திருக்கா. TCS ஜெனரேட்டர் டிசைனர். ஆமா. பாரடைஸ் லாஸ்ட் என்னும் கவிதை புத்தகத்தை எழுதியது யார்? பாரடைஸ் லாஸ்ட். எஸ், ஜான் மில்டன். அவர் நன்றி சார். ஜான் மில்டன் என்பது அவர் ஏற்கனவே பரிசு வாங்கியிருக்கார், எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. பாரடைஸ் லாஸ்ட் என்று எழுதியது ஜான் மில்டன். சரி, பிங்க் சிட்டின்றது ஜெய்ப்பூர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒயிட் சிட்டி எது? இந்த கேள்வி எல்லாம் TNPSC கேட்ட கேள்விகள். பதிலும் வந்து நெட்ல இருக்கிற பதில்கள் தான். உதய்பூர் சரியான விடை. யாரு? நீங்க தான். ஆனா வேற யாருமே பதில் சொல்லாதனால மீண்டும் ஒரு முறை அவங்க கொடுங்க. ஒயிட் சிட்டி என்பது உதய்பூர், பிங்க் சிட்டி என்பது ஜெய்ப்பூர், ஒயிட் சிட்டி என்பது உதய்பூர். இதெல்லாம் TNPSC கேள்விகள். தேங்க்யூ. அடுத்தது டேம் நிறைய கட்டுறோம், அதாவது நிறைய வாட்டர் டேம்ஸ் இருக்குது. அதுல நீளமான டேம் என்பது இந்தியாவில ரொம்ப நீளமான டேம். வாட் இஸ் தி லாங்கஸ்ட் டேம்? பேர் சொல்லுங்க யாராவது. இதுதான் ரொம்ப கேள்வி, அது டஃப் ஆயிடுச்சோ. ஹீராகுட் டேம். ஹீராகுட் என்னும் ஒடிசாவில் இருக்கக்கூடிய டேம் தான் வந்து 54 கிலோமீட்டர் நீளத்துக்கு டேம். 54 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு டேம் ஹீராகுட் டேம் இன் இந்தியா. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, இன்னும் தமிழ்ல ரொம்ப தெரிஞ்ச கேள்வி. யாராவது தெரிஞ்சவங்க மட்டும் கை காட்டுங்க. இன்னும் 5 நிமிடம். ஒரே ஒரு நிமிஷம். எல்லாரும் கொஞ்சம் கை தட்டி பதில் சொன்ன பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும். கரெக்டா எந்திரிச்சு பதில் சொல்லாதீங்க, கையை மட்டும் தூக்குங்க. நல்ல ஈஸியான கேள்விதான். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்னும் புத்தகத்தை எழுதியது யார்? வாங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் என்னும் புத்தகத்தை எழுதியது ஜெயகாந்தன். மகாத்மா காந்தி டூ ஆர் டை என்று கூறினார். செய் அல்லது செத்துமடி என்று கூறியது எந்த வித மூவ்மெண்ட்? மகாத்மா காந்தி கூறினார் செய் அல்லது செத்துமடி என்று. அது எந்த மூவ்மெண்ட்? யாராவது சொல்ல முடியுமா? எஸ்,
மகாத்மா காந்தி செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை என்று கூறியது வெள்ளையனே வெளியேறு இயக்கம், தட் இஸ் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். வாழ்த்துக்கள்மா. பதில் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அது ஒன்றும் தரல. வாழ்த்துக்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சொன்னது. அப்புறம் நிறைய ராக்கெட் எல்லாம் விடுறாங்க, அது இதுன்னு சொல்ல. நாசா, NASA. Can anybody explain what is NASA? Yes. பதில் சொல்லு. சரியா தப்பா தெரியல. நீ என்ன சொல்ற? நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ். வாங்க. மிகவும் ஆவலுடன் கூறிய 2 அழகிகளுக்கும் நான் இந்த பரிசு கொடுக்கிறேன். பேர் தெரியாதனால பொதுவா அழகின்னு சொல்லிடலாம். அவங்களும் தேர்ந்து ஹாப்பியா இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த போபியா அப்படின்வாங்க. அது கண்ணாவே பயம், இத கண்ணா பயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போபியான்றாங்களே, அது ஆக்ரோபோபியா அப்படின்னு என்ன? ஆக்ரோபோபியா நோ, அது ஆக்வா. இது ஆக்வாபோபியானா தான் வாட்டர். ஆக்ரோபோபியானா ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். கரெக்ட். யாரு சொன்னது? நீ பரிசு வாங்கியிருக்கியா? பக்கத்துல வந்து. ஓகே, எனிவே வாழ்த்துக்கள். அவங்களுடைய ஆவலை பாராட்டி ஒரு பரிசு. அப்புறம் இன்னொன்னு எல்லாரும் யாருக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. யாராவது நம்ம சிலர் கூட வந்து ஐயா கூட வச்சிருப்பாரு. BMW வண்டி வச்சிருக்கிறோம். BMW. அது வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் BMW? Bavarian Motor Works. கம். நீ ஏற்கனவே பரிசு வாங்கியிருக்கியா? கம். BMW என்றது பவேரியன். பதில் சொல்லுங்க. சரி, அடுத்தது கேள்வி. பாரத் ரத்னா அவார்டு கொடுத்தாங்க. பாரத் ரத்னா அவார்டு, பாரத் ரத்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாரத் ரத்னா வாங்கின யங்கஸ்ட் பர்சன் நம்ம இந்தியாவில் யாரு? பாரத் ரத்னா வாங்கின யங்கஸ்ட் பர்சன் வாங்க டாக்டர். டாக்டர் தான் பதில் சொல்லி இருக்கிறாரு. Yes, this is Dr. Lavkumar, MD, Professor and Head of Sathya Sai Medical College, and he has opened a new clinic at Tirupur bus stand பக்கத்திலேயே புது கிளினிக் ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் 2006ஆம் ஆண்டு பார்கவ சங்கத்தில் +2 ஹையஸ்ட் மார்க் வாங்கினது என்னுடைய சன். அடுத்தது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல 3 செஞ்சுரி அடிச்சது யாரு? ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல 3 செஞ்சுரி அடிச்சது எஸ், வீரேந்தர் சேவாக் என்பது சரியான பதில். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் 300 ரன்களுக்கு மேல் அடித்தது வீரேந்தர் சேவாக். இதெல்லாம் TNPSC क्वेश्चंस. இந்தியாவின் நல்லா கேளுங்க. சின்ன இந்த கேள்வி வந்து கல்யாணமாகாதவங்களுக்கு மட்டும்தான். இந்தியாவின் இரும்பு மனிதர். அனைவருக்கும் மதிய உணவு பிரியாணி. ஆமா, ஏற்கனவே பிரியாணி கொடுத்தாச்சு. அனைவருக்கும் சிக்கன் 65 கொடுக்கிறோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக ரோமியோ அண்ட் ஜூலியட் எழுதியது யார்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ரோமியோ அண்ட் ஜூலியட் ஷேக்ஸ்பியர். யாராவது ஒருத்தர் வாங்க. நீங்க அம்மா பண்றீங்க. சரி வா, மகளிரா? அதனால வா. வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதுனது ரோமியோ அண்ட் ஜூலியட். அவங்கதான் சொல்றாங்க.
திரு கே பி இளங்கோவன் மத்திய அரசு விஞ்ஞானி அவர்களின் மனைவியாகிய திருமதி மஞ்சுளா BA அவர்களுக்கு. இன்னும் ஒரு கேள்வி எல்லாருக்கும் தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க, இல்லைன்னா ஜெனரல். அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபையின் தற்போதைய தலைவர் யார்? ஐநா சபையின் தற்போதைய தலைவர் ஆண்டோனியோ குட்ரஸ். நிறைய பார்த்துருக்கீங்களே சமீபத்தில். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த பரிசு எனக்கே கொடுக்குறாங்க. முடிச்சுக்கலாமா? சரி, இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே பிஸி பிஸி பிஸி, பயங்கர டிராபிக், எக்கச்சக்கமா. எங்க பார்த்தாலும் ஒரு அரை கிலோமீட்டர் போறதுக்கே 1 மணி நேரம் ஆகிற அளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பிரிட்ஜ் ஒரு பரிசு கொடுங்க. இந்தியாவில் பல பிரிட்ஜஸ் இருக்குது. இந்த பிரிட்ஜ்ல ரொம்ப பிஸியா இருக்கிற பிரிட்ஜ் எது? ஹவுரா பிரிட்ஜ். வாங்க, நீங்க 2 பேருமே வாங்க. யார் சொன்னாங்க? வேற யார் சொன்னாங்க ஹவுரா பிரிட்ஜ்? நீங்க பரிசு வாங்கிருக்கீங்களா? வாங்க. ஹவுரா பிரிட்ஜ் தான் இந்தியாவில் இருக்கிறதுலே ரொம்ப பிஸியஸ்ட் பிரிட்ஜ். போதுமாம்மா? மீண்டும் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு ஊர்களில் இருந்து நமது பார்க்கக்குள்ள சொந்தங்கள் இந்த சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். புதிதாக வீடு வேலை வாய்ப்புகள் பெற்று இங்கு குடித்தனம் அமர்கிறார்கள். இனி வருங்காலங்களில் நமது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் நடக்கும். அதை பற்றி எல்லாம் தலைவர் சொல்லுவார். இப்ப இங்க வந்திருக்கவங்க நம்ம ஒரே ஒரு எண்ணத்தோட இங்கிருந்து செல்வோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு வடையாருக்கு உதவி செய்வோம். இந்த ஒரு டீமோட உங்க அனைவருடைய நெஞ்சிலும் நான் ஒரு கௌரவம் மிக்க பார்க்கவன் என்ற எண்ணம் நம் எப்போதுமே இருக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து சோழிங்கநல்லூர் சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இப்ப செயற்குழு பொதுக்குழு எல்லாம் நடந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் நான் லெட்ரிங் தலைவர் உள்ளிட்ட எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க எங்க சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம செயற்குழு பொதுக்குழு எல்லாம் முடிஞ்சு திருப்பி நமக்கு இந்த தலைவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவரை தேர்ந்தெடுத்து வரவேற்றிருக்கோம். நம்ம தலைவர் அண்ணனுக்காக எல்லாரும் ஒரு வரவேற்பு. அப்புறம் எப்பவுமே நம்ம பெருமாள் தம்பி நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஸ்கூல்ல சொல்லுவாங்களா, அது மாதிரி நான் தான் இந்த ஃபர்ஸ்ட் குடும்ப விழா நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்ம சென்னையில குடும்ப விழா நடத்துறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணி போன் பண்ணிட்டு மாநில மகளிர் அணி தலைவி அவர்களுக்கு சித்ரா வெற்றிச்செல்வம் அவர்கள் முன்னாடி வைப்பார். அவங்க கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம காஞ்சிபுரம் தலைவர் ஓடி ஆடி வேலை செஞ்சு கிழக்கு ஓகே கிழக்கு மாவட்டம் கரெக்ட் இல்ல அது நல்லதுதான் எனக்கு சொன்னது. அவங்க எல்லாம் ஓடி ஆடி வேலை செஞ்சு நல்ல அழகா ஒரு ஏசி ஹால்ல ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அதனால நம்ம பெருமாள் தம்பிக்கு நம்ம இந்த கிழக்கு மாவட்டத்துல இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களுக்கும் பெருசா ஒரு கை தட்டலாமா? எப்ப வந்தாலுமே நான் வந்து உங்க குழந்தைங்களா குட்டி பசங்களா எல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணீங்க. கொஞ்ச நாள் பேசாம இருக்கீங்களா? அதாவது நான் எப்ப பேசினாலும் நம்மளுடைய தாய்மொழி வந்து தமிழை வந்து நம்ம நல்லா கரெக்டா உச்சரிக்கணும்.
நம்ம நல்ல சன் டிவிலெல்லாம் வந்து கலைஞர் டிவி தான், கலைஞர் தான், அவங்கெல்லாம் தமிழ் படித்தவங்க தான். ஆனால் அதில் நியூஸில் படிக்கிறவங்க வந்து லா ரா ழாலாம் தப்பு தப்பாக பேசுவாங்க. அப்போ நம்ம காதில் வந்து அப்படியே ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தாய்மொழியை நம்ம நல்லா கரெக்டாக பேசணும். யாராவது தப்பாக பேசினா அதை கரெக்ட் பண்ணணும். அது எப்போவுமே நான் அப்புறம் நிறைய நம்ம பசங்க எல்லாருமே இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க. இப்போ ஒரு தம்பி ரொம்ப நல்லா தமிழில் பேசுச்சு, நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் அந்த தம்பியை. எல்லாரும் என்னன்னா தமிழ் வந்து இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்கிறதுனால தமிழ் பேசவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய வேர்ட்ஸ், நிறைய வார்த்தைகள் அவங்களுக்கு தமிழ்ல தெரிய மாட்டேங்குது. அதனால வீட்டுல நம்ம வந்து எப்பவுமே குழந்தைங்க கிட்ட தமிழ்ல தான் பேசணும். அடுத்த முன்னேறிக்காங்க தெரியாது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தெரியும் அவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்காங்கன்ட்டு. அப்புறம் நம்ம இளைஞர் சார் சொன்னாரு எல்லாருக்கும் ஸ்கிரீன் டைம் போடணும் அப்படின்னு. குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் அந்த போன்லயே இருக்காங்க. அந்த யூடியூப் பார்ப்பாங்களா என்ன பார்ப்பாங்கன்னு தெரியல. அவங்க வந்து நிறைய குழந்தைங்க வந்து எனக்கு ஒரு சைக்காட்ரிக் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க குழந்தைங்க நிறைய பேர் மென்டலி அப்செட். அந்த மூளையோட திறனை வந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால மூளையோட திறன் குறையுது அந்த குழந்தைங்களுக்கு, கண்ணு கெட்டு போகுது. அப்புறம் அந்த கை ஃபிங்கர் போட்டு 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 அந்த கை நரம்பு கெட்டு போகுது. அதனால அந்த அளவுக்கு குழந்தைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு அந்த ஒரு உயிரே இல்லாத ஒரு போனு. அதனால அந்த இது நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணணும். நான் 15 மினிட்ஸ் தான் போடுவேன், முடியவே முடியாதுன்னு சொன்னேன். அது ரொம்ப கஷ்டம், கெஞ்சுவாங்க, அழுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரீன் டைம் வந்து அவர் சொன்ன மாதிரி ரொம்ப லிமிட்டடா கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால அவங்க எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் அவங்க திறமை குறைஞ்சிரும், படிப்புல இன்ட்ரெஸ்ட் போயிடும். தம்பி வந்து இன்னைக்கு சொன்னாரு காலையில அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, மேடம் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஆனாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம சொந்தங்கள் அனைவரும் நம்ம வந்து ஆஃபன் நம்ம வந்து ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிறோம். மாஸ்டர் செக்அப் வந்து வருஷத்துக்கு ஒரு ரெகுலரா ஒரு டைம் வச்சுக்கிட்டு போய் பண்ணிக்கிட்டா நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஹெல்த்தியா தான் இருப்போம். ஆனா அது வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருந்தோம்னாக்க நமக்கு அதாவது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோம்னா மாஸ்டர் செக்அப்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நல்லபடியா நம்ம உடம்ப பார்த்துக்க முடியும். அதே மாதிரி வந்து இந்த கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு வியாதி. அதுக்கு வந்து ரொம்ப முடியாம போயிடுச்சு, 4th ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னா டெர்மினலி இல் பேஷண்ட் சொல்லி ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு வந்து வலியை மட்டும் குறைக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து அதுக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்கு, 1, 2, 3, 4. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளால நிச்சயமா அதை வந்து சரி பண்ண முடியும். இதுக்காக நம்ம வந்து எப்பவுமே வந்து மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும், நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணும். எனக்கு வந்து பெருமாள் தம்பி வந்து, தம்பி கொஞ்சம் கேளுங்க, அது எனக்கு போன வருஷம் வந்தப்ப என்ன சொன்னாருன்னா புன்னகை அரசின்னு ஒரு பட்டம் கொடுத்தாரு எனக்கு. இந்த வருஷம் வந்து நிரந்தர தலைவின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி தம்பி. ஆனா நமக்கு எல்லாருக்குமே திருப்பி வந்து தலைவர் வந்து நமக்கு வந்தது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த குடும்ப விழால அவங்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தலைவர் உரையில உங்களுக்கு எல்லாம் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. நன்றி, வணக்கம். நமது தென் சென்னை வட்டத்தில் இருந்து செயல்பட்ட வேளச்சேரி வட்டத்தில் இருந்து நமது சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இணைந்து செயல்படுவதாக ஐயாவினுடைய கட்டளைக்கிணங்க அவர்கள் நம்மோடு வந்து இணைந்து பணிபுரிய உள்ளார்கள். அவர்களுக்கு மாவட்ட தலைவர் திரு காஞ்சி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.
வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க. முன்னேற்ற சங்கத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வட்டத்தின் சார்பாக அனைவரும் கலந்து கொள்வதாக இருந்தது. அதிலே சில பேர் வர வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. அவர்களும் இணைந்து செயல்பட சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். அவர்களை கௌரவிக்குமாறு தலைவர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். திரு பூபதி கண்ணன் உடையார் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். இல்ல அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். ஒரு தலைவர் பேச போறாங்க, இன்னும் பொருளாளர்லாம் பேச போறாங்க. நீங்க நிறைய உறவுகள் வந்து நீங்க சந்திச்சிருக்கீங்க, அதனால பேசிட்டு இருக்கீங்க, தப்பு கிடையாது. அவங்க பேசுறதை கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா மகளிர் அணி தலைவர் பேசினாங்க, யாரும் காது கொடுத்து கேட்ட மாதிரியே தெரியல. ஏன்னா எங்கேயோ இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து உங்களுக்காக வரோம். கண்டிப்பா இந்த ஒரு 5 நிமிஷம் யாரும் இங்க ரொம்ப நேரம் பேசுறது இல்ல, அதை கொஞ்சம் கேட்கணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அது கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes கேளுங்கன்னு சொல்லிட்டு
கிழக்கு மாவட்டமா இதை அறிவிச்ச உடனே நடத்துற முதல் பொதுக்கூட்டம் இது. உண்மையிலே இந்த பொதுக்கூட்டம் வந்து ஒரு அரசியல் கட்சியில நடக்கிற பொதுக்கூட்டம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இந்த சங்கங்கள்லாம் இணையணும்னு இங்க வெளியே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் போட்டு நடத்திட்டு இருக்கோம். நம்ம ஐயா வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு சத்தம் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க எல்லா வட்டங்களையும் இணைச்சிட்டு இருக்காங்க. இந்த வட்டங்களோடு இங்க வந்து இணைய வந்திருக்கிற பல்லாவரம் வேளச்சேரி வட்டங்களுக்கு முதல்ல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த தாய் உள்ளத்தோட எப்பயும் உங்களை ஏத்துக்கிறதுக்கு தமிழ்நாடு பார்க்க குல சங்கம் காத்து கொண்டு இருக்கிறது. பார்க்க குல சங்கம் என்னைக்குமே எல்லாருக்கான விடிவெள்ளியாகவும் விளக்காகவும் தான் இருந்திருக்கு இது வரைக்கும். அதே போல தொடர்ந்து நடக்கும். நம்ம சொந்தங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், குழந்தைகளை வந்து சமுதாய எண்ணத்தை ஊட்டி கொஞ்சம் வளர்த்துங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வந்து எதிர்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. இந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பா எப்படி கல்வியில இருக்காங்களோ அதே போல நல்லொழுக்கத்திலையும் இந்த சமுதாயத்துக்காகவும் தனிப்பட்ட தங்களுக்காக உழைக்கணுங்கிறத வேண்டுகோளா வச்சுட்டு வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை திரு ரவிச்சந்திரன் உடையார் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். மாவட்டத்தின் சார்பாகவும் சோழன் மாவட்டத்தின் சார்பாகவும் குடும்ப விழாவாக மிக சீரும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் திரு மாவட்ட செயலாளர் காஞ்சி உடையார் அவர்களே, முன்னிலை வைக்கும் ஐயா பாண்டுரன் உடையார் அவர்களே, பத்மநாபன் அவர்களே, செந்தில் உடையார் அவர்களே மற்றும் மகளிர் அணி தலைவி நந்திராஜன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மழை அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்தில் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருப்பதாக மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். இதேபோல் எப்போதும் மிக சீரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது மாநில இணை செயலாளர் ஐயா திரு நிலவு முத்துகிருஷ்ணன் உடையார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை திரு வேலுச்சாமி உடையார் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வழக்கமாக ஆண்டுதோறும் சோழிங்கநல்லூர் விழாவுக்கு வருகின்ற போதெல்லாம் கலைவாணி என்று அழைக்கப்படுகின்ற தாமரை செல்வியின் இணைப்புரையும் அதனைத் தொடர்ந்து இங்கே ஒரு கலை நிகழ்ச்சியும் வழக்கமாக நடப்பது வாடிக்கை. இன்று ஏனோ தெரியவில்லை, கலைவாணி இருக்கிறார்கள், கலை நிகழ்ச்சி இல்லை. இங்கே இந்த கால் சிறுத்ததனால் படை பெருத்ததால் பார் சிறுத்ததா என்று தெரியாத அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறது. காரணம், 3 சங்கங்கள் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். கன்னியாகுமரிக்கு போனவர்களுக்கு தெரியும், அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம், வங்கக்கடல் 3ம் ஒரு சேர இணையும் போது அங்கே கொஞ்சம் அலை ஓசை அதிகமாகத்தான் இருக்கும். அதே போல்தான் இங்கே கொஞ்சம் அலை ஓசையும் அதிகமாக இருக்கிறது. அந்த 3 கடலும் சங்கமிக்கின்ற போது அந்த 3 கடலையும் புன்னகையோடு பார்த்து கொண்டிருக்கின்ற சாமியின் பெயர் என்னப்பா? கன்னியாகுமரி சாமி பேர் என்ன? கன்னியாகுமரி. சரி, கன்னியாகுமரி அம்மன் பார்த்து கொண்டிருப்பதை போல் அங்கே அம்மன், இங்கே ஐயா இந்த அரிய நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இடையிலே சங்கத்திலே சில சங்கடங்கள் நேர்ந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வருபவர் யார், இருப்பவர் யார், யார் அறிவார் என்ற நிலை இருந்தது. எல்லா சங்கடங்களையும் மிகச் சாதாரணமாக
தூக்கி எறிந்துவிட்டு வெற்றி வீரராக வந்து இங்கே வீற்றிருக்கின்றார் நம்முடைய தலைவர். இங்கே இந்த இளம் பிஞ்சுகளை இங்கே பேசவிட்டு நீங்கள் அழகு பார்த்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஒரு பயிற்சி பட்டறையாகவே எனக்கு தோன்றுகிறது. பேசுவதற்கு கற்றுக் கொடுங்கள். பேச்சு இல்லை என்றால் கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். சிலப்பதிகாரம் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. கோவலனை சிறைப்பிடித்த போது அந்த கோவலனுக்கு வாய் இருந்தது, பேச தெரியும். ஏண்டா என்ன பிடிக்கிறீங்கன்னு அவன் சத்தம் போட்டிருந்தா மதுரை நகர மக்கள் அவனை காப்பாற்றி இருப்பார்கள். பேசாமல் இருந்ததால் அவன் உயிரும் போயிட்டு. ஆகவே நீங்கள் பேச கற்றுக் கொடுங்கள். சமீபத்தில் நிகழ்ந்த பல நிகழ்ச்சிகள் சங்கடத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. பத்திரிகைகளை படித்திருப்பீர்கள். எனவே உங்கள் குழந்தைகளை கல்வியில் சிறந்தவர்களாக நீங்கள் வளர்த்தால் மட்டும் போராது. கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, கராத்தேவும் சொல்லிக் கொடுங்கள். இங்கே ஒரு தம்பி பேசும்போது உங்களுடைய உரிமைகளை நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு யாரும் உரிமையை தரமாட்டார்கள் என்று சொன்னார். உண்மைதான். பெரியார் சொல்வார், பூனைகளிடமிருந்து எலிகளுக்கு ஒருபோதும் விடுதலை கிடைக்காது என்று சொல்வார். பெண்களே, உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தையும் நான் வலியுறுத்தி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரைக்கு நன்றி ஐயா. அடுத்ததாக நமது மாநில பொருளாளர் திரு டி பத்மநாபன் உடையார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை திரு அன்பழகன் உடையார் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய முப்பெரும் விழாவிற்கும் பொதுக்குழுவிற்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திரு சிவகாஞ்சி உடையார் அவர்களே, மாநில தலைவர் ஐயா பாண்டுரங்க உடையார் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம் சொந்தங்களே, இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்த சொந்தங்களே, வேளச்சேரி வட்டம் பல்லாவரம் வட்டத்தில் இருந்து இணைந்து செயல்பட வந்திருக்கின்ற உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நான் ஒன்று சொல்ல போறேன். இந்த குழந்தைங்கள்லாம் இருக்கீங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்கல்ல, ப்ளீஸ் கொஞ்சம் சைலண்டா இருங்க, கொஞ்சம் சைலண்டா இருங்க, சத்தம் வரக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, நான் பேசுற பேச்சில இருந்து 3 கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு சரியான பதில் நீங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு. ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், வேற யாரும் இல்ல. குழந்தைங்க எல்லாம் கவனமா கேளுங்க. கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு உண்டு. பரிசு வேணும்ல உங்களுக்குலாம்? வேணும்ல? அப்போ நான் பேசுறத கவனிச்சீங்கன்னா அந்த பேச்சில் இருந்து ஒரு 3 கேள்வி கேட்பேன். சரியா? யாரும் பேசாம கேட்கணும். தமிழ்நாடு பார்க்க சங்கத்தினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு சென்ற வாரம் இங்க பெசன்ட் நகர்ல நடந்தது. நீங்க எல்லாம் கலந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல நிறைய தீர்மானங்கள் நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். அதுல ஒரு முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா, இந்த 26 வந்து சென்சஸ் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆயத்தம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய பார்க்ககுல மக்கள் என்ன தகவலை அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்றால், தயவு செய்து நத்தமான், மலையமான், சுருதிமான் அப்படிங்கறத தெளிவா அவங்களுக்கு சொல்லி, ஒரே இது பார்க்கவ குளம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வரணும். அது அப்பதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா காட்ட முடியும். சென்சஸ் எடுக்கும்போது தயவு செஞ்சு இதை நீங்க குறிப்பிடணும். இதுல இந்து கிறிஸ்டியன் தனித்தனியாகவும் நீங்க சொல்லி அதை பதிவிடணும்னு நான் கேட்டுக்கிறோம். இது வந்து ஒரு தீர்மானமாக நாங்கள் போட்டிருக்கோம்.
இந்த புக்கில் எல்லா தீர்மானம் வந்திருக்கு, நீங்கள் அதை பார்க்கலாம். அடுத்ததா இந்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு நல்ல சிறப்பாக அவங்கள வந்து கௌரவிக்கணும், அவங்கள நல்லா படிக்கணும், அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக பரிசு தொகையெல்லாம் வந்து பன்மடங்கு உயர்த்தணும். அதாவது 2000 ரூபாய் முதல் பரிசு கொடுத்துக்கிட்டு இருந்த வருஷம் போய் இந்த ஆண்டு 25,000 ரூபாய் முதல் பரிசு. ஒரு 10ஆம் வகுப்புலையும் சரி 12ஆம் வகுப்புலையும் சரி சிபிஎஸ்இ தனியாக ஸ்டேட் போர்டு தனியாக முதல் பரிசு ரூபாய் 25,000-ம், இரண்டாம் பரிசு 15,000-ம், மூன்றாம் பரிசு 10,000-ம் கொடுத்தோம். இதை எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா, வேந்தர் அவர்களும் தலைவர் அவர்களும் இதை ஆலோசித்து இந்த பரிசு தொகையை நாம் அதிகப்படுத்தி மாணவர்களை மாணவிகளும் நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி சொன்னார்கள். அதன்படி மொத்தம் 6 லட்சம் ரூபாய் வரை பரிசு தொகையாக கொடுத்தோம். எனவே இந்த வட்டத்திலிருந்து, இந்த சென்னை கிழக்கு கிழக்கு மாவட்டத்திலிருந்து அதிக மாணவ மாணவிகள் அடுத்த ஆண்டு பரிசு பெறுவதற்கு வர வேண்டும் என்று நான் உங்களை வரவேற்கின்றேன். நீங்க அதுக்காக நான் வந்து நல்ல ஒரு கடின உழைப்பை நீங்கள் கொடுத்து அதிக மதிப்பெண்களை பெற்று அந்த ரேங்க் லிஸ்ட்ல நீங்க வரணும். அது என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாணவர் சிஏ பாஸ் பண்ணியிருக்காரு இந்த வருஷம். இது வந்து உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். எப்படின்னா, நான் வந்து சிஏ பாஸ் பண்ணி 33 ஆண்டுகள் ஆகிறது. 33 வருஷமா நான் வந்து சென்னையில் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாஸ் பண்ண போது நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழகம் முழுவதுமே வெறும் 6 பேர் மட்டுமே பாஸ் பண்ணியிருந்தோம். வெறும் 6 பேர் தான் சிஏ பாஸ் பண்ணது, வெறும் 6 பேர் தான் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு ஆனா இந்த 30 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு இப்ப 20 பேர் 25 பேர் தான் இருக்காங்க. ஒரு சிஏ பாஸ் பண்ணவங்க ஒரு 25 பேர் தான் மேக்சிமம் இருப்பாங்க. ஏன் இந்த சிஏ படிப்புக்கு யாரும் வரதில்லை, என்ன காரணம் அப்படின்னா, அது கஷ்டம்னு அது ஒரு ராங்கான ஒரு இதை ஏற்றி வச்சிடுறாங்க. அதனால யாரும் இது வர்றதுக்கு பயப்படுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. முறைப்படி சிஸ்டமேட்டிக்கா பிளானிங்கா படிச்சீங்கன்னா, உங்க குழந்தைங்களை படிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். குறிப்பாக பெண்களுக்கு இது நல்ல அருமையான ஒரு சிஏ கோர்ஸ்ங்கிற நல்ல ஒரு சிஸ்டம். இதை நீங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக நான் சொன்ன இப்ப கேள்விக்கு வரப்போறேன். நான் யாராவது தெரிஞ்சவங்க மட்டும் ஒருத்தர் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், யாரும் வேற யாரும் சொல்லிக் கொடுக்காதீங்க. இந்த சென்ற பொதுக்குழுவிலே மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறேன்னு நான் சொன்னேன். முதல் பரிசு எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னேன், சொல்லுங்க. முதல் பரிசு 25,000. இரண்டாம் பரிசு எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னேன், சொல்லுங்க 15. வாங்க. மூன்றாம் பரிசு எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னோம், வாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து இந்த ஆண்டு இந்த பொதுக்குழுவிலே மொத்தமாக மாணவர்களுக்கு எவ்வளவு பரிசு கொடுத்தோம், மொத்த தொகை அப்படி நான் சொன்னேன் பேசும்போது. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. 6 லட்சம். வாங்க 2 பேரும் வாங்க. என்ன பண்ணணும்? நன்றி. நான் ஆக்சுவலி இது எதுக்காக நான் வந்து இந்த பரிசு கொடுக்கணும்னு சொன்னேன்னா, பேசுறத கவனிக்கணுங்கிறது ஒரு
ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாணவர்கள் மத்தியில இந்த பரிசு தொகை மனசுல பதியணும், நீங்க வாங்கணுங்கிற ஒரு எய்ம் உங்களுக்கு வரணும், அடுத்த ஆண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்க வந்து உங்க மனசுல பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். நான் இன்னும் மற்ற கருத்துக்களை எல்லாம் மாநில தலைவர் அவர்கள் பேசுறதுனால எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மோத்தில் அருண் சன் ஆஃப் ஜி சாமிநாதன் உடைய அவர்களின் மகனுக்கு பரிசு வழங்கப்படும். அடுத்ததாக 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற சுபஸ்ரீ டாட்டர் ஆஃப் சதீஷ்குமார் இப்பொழுது நமது மாநில தலைவர் ஐயா திரு பாண்டிரங்கன் உடையார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை திரு ஏ பெருமாள் உடையார் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். சென்ற மாதம் தமிழ்நாடு பார்ப்பவர் சங்கத்தின் செயற்குழு பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானத்தின்படி சென்னை பெருநகர நகரத்தில் இதற்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், வட சென்னை, தென் சென்னை என்ற இருந்ததை சென்னை கிழக்கு மாவட்டம், சென்னை மேற்கு மாவட்டம், சென்னை வடக்கு மாவட்டம், சென்னை தெற்கு மாவட்டம் என்று பிரித்து தீர்மானம் நிறைவேற்றினோம். அந்த வகையில் இன்று இந்த விழா நடத்தக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய உதய சூரியனாக விளங்கக்கூடிய சிவகாஞ்சி உடையார் அவர் தலைமையேற்றிருக்கும் சிவகாஞ்சி உடையார் அவர்களே மற்றும் என்னோடு தலைமை பொறுப்பில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பத்மநாபன் உடையார் அவர்களே, நிலவு முத்துகிருஷ்ணன் அவர்களே, இந்த வட்டத்தை சேர்ந்த மாநில செயலாளர் அன்பு செல்வனுடையார் அவர்களே, இளைஞரணி அமைப்பாளர் செந்தில் உடையார் அவர்களே, மாநில மகளிரணி தலைவி நந்தினி ராஜேந்திரன் அவர்களே, இப்பொழுது உங்களுக்கு கொடுத்த பார்க்கவன் மலர் ஆசிரியரும் இணை செயலாளரும் 3 கடலும் சங்கமிக்கின்ற விழாவாக இதை எடுத்துக்கோள் காட்டிய நிலவு முத்துகிருஷ்ணன் அவர்களே, இந்த மாவட்டத்தில் சென்னை கிழக்கு மேற்கு மாவட்டத்தினுடைய மண்டலத்தில் ராஜ நடராஜன் அவர்களே,
மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் இளஞ்செழியன் உடையார் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் காசி விஸ்வநாதன் உடையார் அவர்களே, கௌரவ ஆலோசகர் முனைவர் சோமு உடையார் அவர்களே, சோழிங்கநல்லூர் வட்டம் கௌரவ தலைவர் வெற்றி செல்வன் உடையார் அவர்களே, சோழிங்கநல்லூர் வட்ட செயலாளர் அன்பழகன் உடையார் அவர்களே, பொருளாளர் பாரதி உடையார் அவர்களே, நன்றி உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கின்ற நான் வந்ததிலிருந்து ஒரு நிமிடம் கூட தன் உழைப்பை செய்து கொண்டே இருக்கின்ற மனோகரனுடையார் அவர்களே மற்றும் உள்ள சொந்தங்களே, இன்று நம்மோடு இருந்து சில காரணங்களால் சற்று விலகி இருந்து இன்று நம் பொதுக்குழுவில் எடுத்த முடிவின்படி பொதுக்குழு உறுப்பினராக இருந்து முன்னேற்ற சங்கத்தில் இருந்த 264 பேர்களும் மற்றும் பார்க்குள்ள சொந்தங்கள் அனைவரும் ஒன்றாக தமிழ்நாடு பார்க்குள்ள சங்கம் என்ற நூற்றாண்டு கண்ட சங்கத்தின் இருந்து செயல்படுவோம் என்ற தீர்மானம் நிறைவேற்றியதற்கு இணங்க இந்த முதல் மாவட்ட நிகழ்ச்சி, இந்த மாவட்ட நிகழ்ச்சியில நமக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். வேளச்சேரி வட்டமும் பல்லாவரம் வட்டமும் இன்று நம்மோடு இங்கு இணைந்துள்ளார்கள் என்பதை கடவுள் எழுப்பி நாம் கேட்டுக்கொள்வோம். அதே மாதிரி ஐஜேகேவில் இருந்தவரோட நண்பர் வந்து இங்கு கலந்து கொண்டுள்ளார்கள். கட்சி நமக்கு வேற்றுமை அல்ல. எந்த கட்சி எல்லோரும் திமுகவில் இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், ஐஜேகேவில் எதில் ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு பார்க்கிற சங்கம் என்றால் நம் தமிழ்நாடு பார்க்கிற சங்கம் ஒன்றுதான் என்ற பார்க்கவன் என்ற உணர்வோடு எல்லோரும் செயல்படுவோம். இதுக்கு ஒரு அடித்தளமாக இந்த கிழக்கு மாவட்டம், சென்னை கிழக்கு மாவட்டம் இந்த விழாவை ஏற்படுத்தி இப்படி நண்பர்களை, உறவுகளை இங்கு வந்து கலந்து கொள்ள செய்தமைக்கு மனதார சிவகாஞ்சி உடையார் அவர்களையும் சோழிங்கநல்லூர் தலைவர் உள்பட அனைத்து பொறுப்பாளர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டுள்ளேன். நம் பொதுக்குழுவில் ஏற்பட்ட நிகழ்வுபடி ஒவ்வொரு மாவட்ட சங்கமும் அவரவர்கள் பகுதியில் பொதுக்குழுவை கூட்டி பொறுப்பாளர்களை மறுபடியும் இல்லாத நிலையை உருவாக்காமல் புதிய பொறுப்பாளரை இணைத்து முன்னேற்ற சங்கத்தில் இருந்தவர்கள் வந்தால் அவர்களுக்கும் பகிர்ந்தளித்து அந்தந்த மாவட்ட தலைவர்களே மாவட்ட பொறுப்புகளை கொடுத்து சமன் செய்து தமிழ்நாடு பார்வையை வலுப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினோம். அந்த வகையில எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வந்துள்ள பல்லாவரம் வேளச்சேரி வட்ட பொறுப்பாளர்களை சிவகாஞ்சி அவர்கள் கலந்து ஆலோசித்து அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்புகளை வழங்க வேண்டும். அப்படி வழங்கி இணைந்தால்தான் அதனுடைய செயல்பாடு நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பொதுக்குழுவில் ஒரு 4 செயல் தலைவர்களை போட வேண்டும் என்றும் மண்டல மாநாடுகள் நடத்தி இல்ல மாவட்ட மாநாடுகள் நடத்தி மாவட்ட பொதுக்குழு இல்ல மண்டல மாநாடு நடத்தி பதவிகளை கொடுப்பதற்கு தலைவருக்கு பொதுக்குழுவில் அனுமதி அளித்துள்ளது. அந்த வகையில
இது ஒரு மாவட்ட மீட்டிங்காக இன்றைக்கு நாம் ஆரம்பித்துள்ளோம். அதுதான் உதயசூரியன் என்று பெயர் வைத்தேன். கிழக்கு மாவட்டம் என்றது உதயசூரியனை ஒத்திட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து 9/8 மதுரை காளையார் கோவில் மதுரை மண்டல மாநாடு மிக சிறப்பாக நடக்க உள்ளது. அங்கு அவர்கள் எஸ்டிமேட் பண்ணிக்கிறது 5000 பேர் வரும். வேந்தர் கண்டிப்பா வரணும், நீங்க எல்லாம் தலைமையில் வரணும் வேண்டுகோள் வச்சுக்கிறாங்க. வேந்தர் கட்டுப்பட்டு வரன்னு ஒத்துக்கிறாரு. அந்த வகையில நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க, தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கணும் அத்தனை பேரும் காளையார் சுத்தப்பட்ட மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். 9/8 முடிந்தவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நம் பார்த்திப சகோதரர்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தஞ்சையில் அடுத்த மண்டல மாநாடு நடக்க உள்ளது. தேதி இன்னும் முடிவாகவில்லை. வேந்தரை கேட்டுள்ளார்கள். அதற்கு அடுத்து நான் இந்த காஞ்சி மாவட்ட தலைவருக்கும் இங்க மேற்கு மாவட்ட தலைவராகிய இளஞ்செழியன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். சென்னையிலும் ஒரு மண்டல மாநாடு நடத்த வேண்டும். இந்த மண்டல மாநாடெல்லாம் ஏன் இந்த டிசம்பர் கூட நடத்தணும்னு பொதுக்குழுல பேசிட்டு இருக்கிறோம். அதை கவனிக்கணும். நீங்க தேர்தல் வரும் முன் நம்முடைய ஸ்ட்ரென்த் அந்தந்த ஏரியாவில் நம்ம இருக்கிறோம், இவ்வளவு கூட்டம் இருக்கிறோம், இவ்வளவு பொருள் உறவினர்கள் இருக்கா இருக்கிறாங்கன்றத அரசியல் கட்சிகளுக்கு எடுத்து காட்டுறதுக்கு தான் இந்த மண்டல மாநாடு இல்ல மாவட்ட பொதுக்குழு. அந்த வகையில சென்னையில நடத்த முனைவர் இளஞ்செழியனும் சிவகாஞ்சியும் அடுத்த 2 தலைவருக்கு நான் பேசுறேன். பொதுவாக நான் சட்டத்தலை நடத்துறதுக்கு பல முறை கேட்டுக்கிறேன். ஆனா யாருக்கும் அதுல விருப்பம் இல்லை. சிவகாஞ்சியோடு இந்த பத்திரி வைக்கும் போது கேட்கும்போது இல்லைங்க வேற இடம் பிரயாணி போடுற மாதிரி இடம் இருந்தா நான் கூட்டத்தை சொன்னாரு. லூர்துசாமி இதுதான் சொன்னாரு. ஆகவே நீங்கள் 4 பேரும் சேர்ந்து மண்டல தலைவர்கள் உட்பட ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள். ஒரு 3 மாத காலத்திற்குள் ஒரு மண்டல மாநாடு ஒரு 5000 பேர் நம்ம கூட்டணும். முதல் ஆளா நீங்க தான் இருக்கணும். விஸ்வநாதன் எழுந்திருக்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இங்க வாங்க. செந்தில், நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா லூர்துசாமி பாரதியை கூட்டி பேசி தயவு செய்து நான் ஒரு மாவட்டத்துக்கு 50,000 கொடுக்க பொதுக்குழுவே சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு கூட நான் 50,000 கொடுத்துட்டு இருக்கிறேன். தெரியாத ஏமாந்த 2வது தடவை எடுத்திருந்தேன். ஆனா என்னை ஏமாத்துல பெருமாளுடைய திருப்பி கொடுத்துட்டாரு. நாளைக்கு அங்க கூட சிவகங்கை கூட 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன். 4 மாவட்டத்துக்கும் எனக்கு சொல்றபடி. சென்னைக்கு நீங்க கூட்டுங்க, ரூபாய் பற்றியே கவலைப்படாதீங்க பிளீஸ். நீங்க 4 பேரும் சேர்ந்து நம்ம பாகுபாடு எதுவும் வேண்டாம். நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும்னா சேலத்துல ஒரு மண்டல மாநாடு நடத்தினாரு வைத்தியலிங்க, நல்லா பண்ணாரு. அப்போ கூட அது கூட உதவி பண்ண அது கூட பொதுக்குழு என்று சொன்னார். நீங்க எனக்கு அது 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னு. பணம் ஒரு பெருசே இல்லை, மனசுதான் காரணம். அதனால இந்த சென்னையை ஆனா மதுரையை விட நீங்க அதிகமா பண்ணுவீங்களா என்னன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மதுரையில ரொம்ப பயங்கரமா பண்ண போறாரு சொன்னாங்க. ஸ்டாலின் 2 பேரும் சொல்லிட்டாங்க 5000 பேர் கண்டிப்பா நாங்க கூட்டோம். இடம் தான் பத்தல, வெளியில ஷார்ப்யார்ட் போட போறேன்னு சொல்லிக்கிறார். காளையார்கோவில்ல தான் மீட்டிங் 9/10 9/8. அதனால
நீங்க அதுக்கெல்லாம் நீங்க வரணும் 2 பேரும் எல்லாரும் வாங்க. நீங்க அதை நோட்டை விட்டீங்கன்னா நீங்க சென்னையில என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க. நீங்க நான் பாரதிட்டு பேசுறேன், ஜோதிட்டு பேசுறேன், இங்க வந்து தலைவர் இளைஞரும் சரி காஞ்சியும் சரி எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து எப்படி அங்க செய்யறாங்கன்னு நம்ம அங்க செய்ய ஒரு பார்த்துட்டு நம்ம இதை பயன்படுத்தி ஒரு 5 இடத்துல ஒரு மீட்டிங் போட்டு எலெக்ஷன் டிசம்பருக்குள்ள அதை முடிச்சோம்னா நீங்க அப்புறம் எலெக்ஷன் ஓட்டுக்கு சீட்டுக்கு கேட்கறதுக்கெல்லாம் வழிவகை இருக்கும். இதுல ஐஜேகே வேற இல்லை. நான் பூ சொல்றேன், எல்லாம் பார்க்க தான். இது ஐஜேகே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல. நானும் இருந்து பத்மநாபன் சார் இருந்து கையெழுத்து போட்டது தான் ஐஜேகே. 25 பேர்ல நாங்க 2 பேரும் இங்க இருக்கிறோம் கையெழுத்து போட்டவங்கள. வைத்தியரும் ஒரு கையெழுத்து போட்டாரு. இது எதுக்கு சொல்றேன்னா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளும் இருந்த உடன்பாடுதான். சில காரணங்களால மன வருத்தங்கள் வந்தது. ஆனா நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கிறோம். இன்னைக்கு அதுல இருந்தவங்க வெளியே வந்துக்கிறாங்க. அவெல்லாம் வேணாம், எல்லாம் ஒன்னா சேரலாம், ஐஜேக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஐஜேக்கு யாருனாலும் ஓட்டு போடணும், அதுல மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் நம்ம ஜாதிக்கார் எங்க நின்னாலும் ஓட்டு போடுவோம். இந்த பொதுக்குழு அதான் நம்மளுக்கு தீர்மானம். ஒற்றுமையை முதல்ல இருந்துக்கணும். இதுல வந்து பிரிவு இருக்கக்கூடாதுன்னா அந்த பொதுக்குழு நம்பரு நான் சேர்த்தேன். அந்த பொதுக்குழு நம்பர்லாம் மாவட்ட வாரியா லிஸ்ட் கொடுத்துட்டு செயல்குழுல அதன்படி அவங்கவுங்க செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இணைப்பு முடிஞ்சு போச்சுன்னு என்னுடைய கருத்து. நான் எல்லாத்துக்கும் சரி. நான் இப்போ விஸ்வநாதன் பத்திரிகை போட்டாரு. அந்த பத்திரிகையில அது இதுனாரு, எல்லாரையும் போடு, யாரும் விட வேணாம். அதாவது ஒரு சிலர் பதவியிலே இல்லாதவங்க கூட கேட்டா 4 பேர் போடுங்க. ஈமாரோஸ் அம்மா இல்லையா போடு, அதை பத்தி தான் இருக்கு. கல்வித்தொகை தராங்க, மாற்றி வர மாட்டாரு, அவங்க அந்த அம்மா பேர் போட்டுக்க. ஏகே ராமன் பேரு போட சொல்லி போட்டுக்க. யாரும் நம்ம சமுதாயம் என்னன்னா இதுல என்ன கட்சியில நம்பர் எல்லாம் ஒண்ணும் இல்லை. யாரு வந்தாலும் பத்திரிகையில போடு, வர்றாங்கன்னா அவங்களால 10 பேர் வரட்டும் அப்படின்ற கொள்கையில் தான் இப்ப நம்ம வந்து இந்த முதல் காஞ்சி மாவட்டத்தை கிழக்கு மாவட்டமா இன்னைக்கு உங்க எதிர முன்னிறுத்திக்கிறோம். இது வந்து வெற்றி பெறணும். உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி கிழக்கு உதிக்கிற சூரியன் மாதிரி இந்த தமிழ்நாடு பார்ப்பவர் சங்கம் எல்லா மாவட்டத்துக்கும் ஒளி கூட்டணும். இந்த தூதுல இந்த நிகழ்ச்சியெல்லாம் கொஞ்சம் நல்லா தொகுத்து கொடுத்தீங்கன்னா இப்ப பொதுக்குழு போட்ட மாதிரி இதுக்கு ரொம்ப பிளான் பண்ணுவோம் போடுவோம். இது ஒரு எடுத்துக்காட்டு. அது உங்களுக்கு காஞ்சி தலைவருக்கு பெருமை. மண்டல தலைவர் வாயே பேச மாட்டாரு, ஆனா செயல்படுவாரு. பணம் கேட்டா கொடுத்துருவாரு. போடும் ராஜராஜன் சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்க. மண்டல மாநாடு 2 மண்டலம் சேர்ந்து நடத்துறீங்க. சென்னையில ஒரு மாபெரும் விழா. சென்னையில் ஒருங்கிணைந்த மண்டலமா எப்படி? ஆமா, ரைட். அதனால சொல்லிட்டாரு, தவற மாட்டாரு. அத நடைமுறைப்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாதி சான்றுலாம் அது 26க்கு பிறகுதான் வரப்போகுது. இப்ப எதுவும் கணக்கெடுக்க போறதில்லை. ஜாதி கணக்கெடுப்பு 26 தானே எடுக்க போறான். 26 தான் ஜாதி கணக்கெடுப்பு எடுக்க போறேன்னு சொல்லிக்கிறான் சென்ட்ரல். அப்படி வந்தால் எல்லாரும் தமிழ் பார்க்க பேரை போட்டு எந்த உட்பிரிவு கரெக்டா எழுதணும். ஏன்னா நீங்க உட்பிரிவு மட்டும் எழுதிட்டு போறீங்க. நான் உடையாத கொடுத்துட கூடாது, மோப்பராக கொடுக்க கூடாது, நயினாரும் கொடுத்துருவீங்க. அதை பார்க்க உலகம் போட்டு பிராக்கெட்ல நம்மளுடைய ஜாதியை குறிப்பிட்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிள் கிடைக்கும். மொத்தத்து டோட்டல்ல ஒன்னா வரும். அதை கிடைக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைகள்லாம் பிரைஸ் பத்தி சொன்னார் பொருளாளர். வேண்டல் வந்து அதான் அது 10 மடங்கு ஏற்றணும் இந்த வருஷம். எங்களால முடியாது எப்படின்னு கேட்டோம். இல்ல முடியும், கொடுக்கலாம். அதாவது ஒரு பசங்களுக்கு சும்மா 1000-2000 கொடுத்து ஊக்குவிக்கிறத விட அவங்களுக்கு பெரும் தொகை கொடுத்து ஊக்குவிக்கிறது தான் பேச்சு. பேசுறீங்களா?
இல்ல எதுல மாற்று சங்கமே இல்ல, எல்லாம் நம்ம சங்கம். பிளீஸ், எல்லாம் பார்க்கவே உடையாரு ஐயரா கூப்பிடாரு, அவ்வளவுதான். இதுல வந்து மாற்று சங்கம் இல்ல, எல்லாம் ஒரே சங்கம். ரைட். ஆகவே இப்ப வந்தவளை கொஞ்சம் கௌரவிச்சிருங்க. சரி, பேசி முடிச்சிருங்க. அது மாதிரி இந்த ராஜ்யாதி கணக்கெடுப்புக்கு வாங்க. இப்ப எல்லோரும் இந்த மண்டல மாநாடு மாவட்ட பொதுக்குழு நடத்துறதுக்கு எல்லாருடையும் தொடர்பு கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு திடீர்னு இந்த நான் தான் இந்த இவர் முதல்ல இது வட்டத்தினுடைய இதுதான் மீட்டிங் போட்டாரு ஆளுங்க. ஆனா இதே பொதுக்குழுவா நடத்திடலாம், மாவட்ட பொதுக்குழுவா நடத்திடலாம்னு சொன்னேன். அந்த மாவட்ட பொதுக்குழு அடுத்தபடியா நடக்கும்போது பெரிய இடத்துல நடத்துறதுக்கு சிவகாஞ்சி வழிவகுத்துக் கொள்வார். அதே மாதிரி இவரும் அந்த வழி வகுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். காசி விஸ்வநாதன் இத எல்லோரும் கூட்டு முயற்சியா சென்னை மண்டல மாநாடு பெருசா நடத்துறதுக்கு முயற்சி எடுங்க. செலவு பத்தி கவலையே படாதீங்க. நீங்க எங்கன்னு ஏற்பாடு பண்ணுங்க, பிரியாணியும் போட்டுருங்க. டோன்ட் வரி. அது இல்ல, அதுதான் விரும்புறாங்கன்னா அது வந்து எல்லோர மனசு எதுவும் அதான் காரணம். இது வேற ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இடம் பார்த்துக்கலாம், இடம் கிடைக்கும். அது கேட்டது சிவகாஞ்சி பார்ப்பாரு, எல்லாரும் பார்ப்பாங்க. இல்ல ஓப்பன் ஏரியா வந்து பார்த்துடலாம், அது மாதிரி செலவு பண்ணிடலாம். ஆனா ஒரு பெரிய கூட்டத்தை போட்டதுக்கு முயற்சி கேட்டுக்கொண்டு இந்த ஒற்றுமையை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். வந்துள்ள நண்பர்களையும் அவர்களால் இன்னும் பல பட்டம் கிளைகளையும் ஒன்றிணைப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த செயல்பாட்டுக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் எனக்கு பொதுக்குழுவில் கொடுத்துள்ள உரிமைப்படி செயல் தலைவரை 4 பேரை தமிழ்நாடு ஃபுல்லா போடுறதுக்கு அதிகாரம் அளித்துள்ளார்கள். மற்றும் பதவிகள் தேவைப்படுபவரின் அந்த பதவிகளை நிரப்பிக் கொள்ள அதிகாரம் அளித்துள்ளது. அந்த வகையில காஞ்சி சாருடைய சிவகாஞ்சியினுடைய மாவட்டத்துல 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு சௌரியம்மாள் இருந்தவர மாநில செயலாளரா மகளிர் அணி செயலாளரா அறிமுகப்படுத்தின சௌரியம்மாள் தான். அவங்க இந்த நெல்லை தூத்துக்குடி எல்லாம் போய் கஷ்டப்பட்டாங்க. அவங்க இருக்கு வரை நல்லா தான் பாடுபட்டாங்க. அவங்களுக்கு உடம்புல சரியாதால் இப்போ ஒரு 4-5 வருஷமாக கலந்து கொள்ள முடியாததனால் இந்த மாவட்டத்தினுடைய மற்ற வட்டத்தினுடைய சோழிங்கர் வட்டத்தில் பெருமாளுடைய வேண்டுதலின்படியும் சிவகாஞ்சியினுடைய அறிவுரைப்படியும் மகளிர் தலைவருடைய வேண்டுகோளின்படி திருமதி சித்ரா வெற்றி செல்வன் அவர்களை மாநில மகளிர் அணி செயலாளராக அறிமுகப்படுத்தி பெருமை சேர்க்கிறேன். அவர்கள் பொதுவில் விளையாட்டுத் துறையில் வீராங்கனையாக பணியாற்றியவர். அவருடைய பணி நம் சமுதாயத்திலும் தமிழ்நாடு ஃபுல்லா அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். வரும் காலங்களில் முடிந்தால் நீங்கள் இருவரும் இந்த மண்டல மாநாட்டுக்கு வர வேண்டும். மதுரைக்கு வந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் பணி மதுரை மண்டலம் தான், உங்கள் பணி தொடர வேண்டும். உறுதுணையாக இருந்து செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவது. ஏன்னா சுப்புலட்சுமி சேர்த்து பத்தி எனக்கு தெரியாது இல்லை, அதெல்லாம் இல்ல அவங்களாம் நம்மளாம் நல்லா பழகிறவங்க. அவரு சித்திரஞ்சார் எந்த காலத்துக்கு அவரு சங்கம் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டவர். அதாவது எங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷம். தேங்க்யூ, நன்றிமா. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். போடலாம், சொல்லுங்க.
தலைவர் கூட சொல்றேன். கூடுவாஞ்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நந்திவரம் கூடுவாஞ்சேரி கவுன்சிலர் மிஸ்டர் தங்கராஜ் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக கூடுவாஞ்சேரியில் இருந்து வந்திருக்கும் ரமேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இப்பொழுது நமது வட்டத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் கூப்பிட்டு ஒவ்வொருவராக கூப்பிட்டு தலைவர் அவர்கள் சால்வை அணிந்து கௌரவிப்பார்கள். வேளச்சேரி வட்டத்திலிருந்து வந்திருக்கும் திரு மோகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். நமது வட்டத்தினுடைய மூத்த உறுப்பினர் திரு ரெங்கசாமி உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். கூட்டுவாங்க போட்டாச்சு உங்களுக்கு. வாங்க வாங்க மேல வாங்க. அப்புறமாக அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக திரு கலைச்செல்வன் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக டாக்டர் லவகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக பாரி உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக பூபதி கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக பாலகிருஷ்ணன் உடையார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக மூர்த்தி உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக சதீஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். விஜய்ல சதீஷ். அடுத்ததாக விஜய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சேலம் பாரியுடைய துறையூர் சுஜயா என்ன சுஜய் வந்திருக்காங்க. அடுத்ததாக திரு தங்கராஜ் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக சஞ்சய் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக திருஞானம் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக மணிவாசம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன்.
அடுத்த திரு தெய்வீகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக திரு சாமிநாதன் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக திரு மாதவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தேவி அடுத்ததாக துணை குணசேகரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எழுதல அடுத்ததாக மாணிக்கமுடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக மேடவாக்கம் அன்பு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அன்பு வந்தாரா? அடுத்ததாக செல்வகுமார் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக சசிகுமார் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மணி மேடை வரவும், மணி மேடைக்கு வரவும். அடுத்ததாக சுரேஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக ராபர்ட் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக திருநாவுக்கரசு உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ராபர்ட் சாப்பிட போயிட்டானா? அடுத்து கிரண் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக ரவிச்சந்திரன் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக சரவணன் துரைராஜ் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக கோபி உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மேடவாக்கம் வட்டத்தை சார்ந்த சுந்தரம் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வட்டத்தில் இதற்கு முன்பு நடந்த விழாக்கள் கலர் டவல் தான் போடுவாங்க. இன்னைக்கு ஃப்ரீ ஆயிட்டதுனால எல்லோரும் ஒன்று என்ற எண்ணத்தோட சமாதான கொடிக்காகவும் ஏதோ சிவகாஞ்சி முன்னிலையில இந்த மாவட்டத்தில் எல்லோருக்கும் வெள்ளை துண்டு போட்டு வரவேற்பது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. இது இயற்கை, இது எதிர்பார்க்கல, நானே எதிர்பார்க்கல, இப்பதான் கேட்டேன். சார் ரைட், எல்லாருக்கும் தான் போடும். இத்தனை வருஷம் எப்படி போட்டீங்கன்னு சார் வேற கேட்டேன். இளைஞரணி செயலாளரை கலர் எல்லாம் போடுவோம்னாரு. கலர்லயே பல கலர் போடுவாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே ஒயிட். அந்த மனசோடு எல்லோரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. மேடவாக்க வட்டத்திலே வந்திருக்கும் திரு சாமிநாதன் உடையார் அவர்களுக்கு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்க ரவிச்சந்திரன்
பேர் என்ன? பொன்னி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். சரவணன் அன்பு மெடிக்கல் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். திரு கோபி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பிரதீப் வந்தாப்லையா? பிரதீப் வந்தாப்லையா? பிரதீப் அடுத்து மணிவண்ணன் பாஸ்கரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக ஜான் மணிவல்லல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக மூவர்ணம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நமது மகளிர் அணி தலைவரினுடைய கணவர், அவர் அதாவது எப்போதுமே அம்மா எங்க கலந்துகிட்டு இருக்காங்களோ அந்த கூட்டத்துக்கு தவறாமல் கலந்து கொள்ளும் நமது ராஜேந்திரன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஆமா, இது பூர்வாஞ்சி பேர் சொல்லியாச்சுல, சொல்லிட்டேன். திலீபன் ரத்னம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். காந்தி பேர் படிக்கிறேன். மேடவாக்கம் ராஜ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். பூர்வாஞ்சேரி காந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மேடவாக்கம் பால்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். பாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். பாலா குமரவேல் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நாவலூர் ரெஜிசியஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன். வேற யாரும் விட்டு போயிருக்காங்க? அடுத்ததாக மணி கூப்பிட்டாரு, வந்து போயிட்டாங்க. கோபி வந்துட்டான், சரவணன் வரல, பிரதீப் வந்துட்டான், ரவிச்சந்திரன் வரல. பிரியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். ஆமா, ராதாகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். எங்க ரெண்டு பேரும் காணா? வா பிரியன். வினோத் வந்துருக்கா? வினோத் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். தாய்க்கு மேல வாங்க. அடுத்ததாக மகளிர் சார்பாக
ஈஞ்சம்பாக்கம் கார்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தொகுத்து வழங்கிய தாமரை செல்விக்கு மகளிர் அணி தலைவர் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். சாப்பிட போயிட்டாங்க. குரு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ராஜகுரு சரவணன் வாங்க. செல்வா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இருக்கு உங்க உத்தரவு தான், உங்க உத்தரவு தான். வரவங்க எல்லாருக்கும் ஜாங்க போடுறது இல்ல இல்ல, நம்ம குணசேகர் திரு அடையார் பன்னீர்செல்வம் உடையார் யாரும் விட்டு போய்க்கா பாருங்கண்ணே. அடுத்ததாக நமது நமது சோழிங்கநல்லூர் வட்டத்தின் பொருளாளர் திரு பாரதி உடையார் அவர்கள் காலை 8:30 மணிக்கே இங்கே வந்து சேர்ந்து அரிய பணி ஆற்றி எல்லா நிகழ்வுகளுக்கும் முன்னின்று நடத்தி கொடுத்த அண்ணன் பொருளாளர் அவர்களை மாநில தலைவர் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். அடுத்ததாக சோழிங்கநல்லூர் வட்டத்தினுடைய செயலாளர் செயல் வீரர் திரு அன்பழகன் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இந்த வட்டத்தினுடைய குடும்ப விழா ஒவ்வொரு ஆண்டும் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி மிகவும் சிறப்பு செய்த திரு சோழிங்கநல்லூர் வட்டத்தினுடைய கௌரவ ஆலோசகர் டி சோமவுடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். வட்ட தலைவர் நமது வட்டத்தினுடைய கௌரவ தலைவர் திரு பி வெற்றிச்செல்வன் உடையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அவருக்கு இப்ப பேசுவார். அவருக்கு போடும் நன்றி உரை அவர். அடுத்ததாக நமது சோழிங்கநல்லூர் வட்டத்தின் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி தலைவர் கௌரவிப்பார். நமது காஞ்சிபுரம்
அது சொல்லியே பழகி போயிடுச்சு. திரு ராணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். திருமதி கமலா பச்சைமுத்து அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மேனகா காந்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பிரவீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வேற யாரு? உங்க ஒய்ஃபை கூப்பிடுங்க. அவங்கள்ட்ட கையில கொடுத்துடலாம். அடுத்ததாக நமது எல்லாம் இங்கே ஒன்று சேர்க்கின்ற பெருமுயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற மாநில தலைவர் மேதக ஐயா அவர்கள் உட்பட அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் வட்ட கிளை சங்க பொறுப்பாளர்களுக்கும் திரளாக வருகை தந்த சிறப்பித்த நம் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய சார்பில் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி நன்றி நன்றி. यमुना गंगा उत्कल जल सिधरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे राधे जय जय गाता जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. அனைவரும் மதிய அருந்திவிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.